அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரண்டை சம்பால். இந்த பிரண்டை செடி முள்வெளியிலலாம் வளர்ந்துருக்கும். அதோட தண்டு பகுதியை வச்சு தான் நம்ம சம்பால் செய்ய போகிறோம். அதுக்கு அதோட தண்டு பகுதியெல்லாம் இலையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. முக்கியமாக எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் குணமடையும். இந்த பிரண்டை சாம்பாரை எப்படி டேஸ்டியாக இன்னும் ஹெல்த்தியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 4-5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 பவுல் அளவுக்கு துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண பிரண்டை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் உள்ள எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கணும். எல்லாமே நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் வரணும். இதை நீங்கள் சம்பார் மாதிரி சைடிஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் பிரட்டியும் சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.